ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டோரிஸ் எல்லாமே நார்மலாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கோம். ஆனால் இந்த ஸ்டோரி கொஞ்சம் நம்ம இந்தியாவுடைய ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் இது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் நான் அவ்வளோவா டீட்டெயில்ஸ் எதுவும் சேர்க்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு எது சேரணுமோ அதை உள்ளே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல், என்ஜாய் மட்டும் பண்ணாமல் இந்த ஸ்டோரியை கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் மற்ற வழியாக அவங்கக்கிட்ட கொண்டு இதை ரீச் பண்ண முடியாது. அதனால் நம்ம டேக்குக்குள்ளேயே நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். ஏன்னா நம்ம வீடியோவை பார்க்குறது பெரும்பாலும் பெண்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ கேர்ள்ஸ், உங்களுக்காக தான் இது முக்கியமாக சொல்லப்போனால். பார்க்கலாம் எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச பசங்களும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சேனலில் செக் பண்ணும்போது காட்டுது. அப்படி பசங்க யாராவது பார்க்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. அதனால தான். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த விஷயம் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நடக்குது. அது இன்னும் பெருசாக வெளியே வரும் என்றைக்காவது பார்க்கலாம். நானும் டே டு டே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுனா கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட்செட் போட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க. டைம் ஒரு 7 o'clock மாதிரி இருக்கும், ஈவினிங் டைமு. ஒரு வீட்டில் ஹாலில் ஒரு ஆண்டி, ஒரு அங்கிள், அப்புறம் ஒரு பாட்டி 3 பேருமா சேர்ந்துட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு, டிவியை பார்த்து அந்த காமெடியெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ரொம்பவும் அழகான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அவங்க சிரிச்சிட்ருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே அந்த வீடே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குது. இப்போ அப்படியே இவங்க அப்படியே ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்க, அப்படியே அந்த வீட்டோடைய மேலே இருக்க ஒரு ரூமில் காட்டுறாங்கடா. நம்ம கட்டில் மேலே உட்காந்துட்டு ரொம்பவும் அழுதுட்ருக்காரு. ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்ருக்காரு. ஓயாமல் ஒருத்தருக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ரிங் போயிட்டே இருக்குது. பட் அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க. இப்போது டக்குன்னு மணி 7 ஆகிடுச்சு. நைட் டைம். யாரோ டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது வீட்டில். இப்போது டக்குன்னு ஹாலில் இருக்க நம்ம டேவோடைய அம்மா தான் அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம ஜிம்மி நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டேவோடைய அம்மா தான், டேய் இந்த நேரத்தில் என்னடா பண்ணுற? ஆண்டி, டேவை கொஞ்சம் பார்க்கணும். மணி என்ன ஆகுது? இப்போ வந்திருக்க? இல்லை ஆண்டி, கொஞ்சம் முக்கியமான விஷயம். நான் அதை பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. அதனால தான் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு. வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? அதெல்லாம் சொல்லிட்டு தாண்டி வந்தேன். சரி, இப்போது மேலே தான் இருக்கான். சரிங்க ஆண்டி. காலேஜ் முடிச்சுட்டு வந்தவன் இன்னும் கீழே வரல. அவன் நான் பார்க்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் தான் நேராக அப்படியே மேலே குடுகுடுன்னு ஓடுறாரு. டோர் ஓப்பன் பண்ணது நம்ம நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் கண்ணெல்லாம் சிவந்துருக்குது அழுது போயிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜிமன் டோரை லாக் பண்ண நம்ம டக்குன்னு பெட்லேருந்து இறங்கி ஓடி நம்ம ஜிமனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஷோல்டர்லேயே அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமன் தான் நம்ம டேவை பார்த்து, டேய் என்ன ஆச்சுடா, ஒழுங்காக சொல்லு. ஜிமன், எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறாங்க? கஷ்டமாக இருக்குடா. சரி, அம்மாட்ட சொல்லாவா? அம்மாட்ட சொல்லி என்ன பண்ண போகிற? அவங்க எதனாவது என்ன தான் குறை சொல்லுவாங்க. இல்லைனா இது காமன், நீ தான் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களால ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. டேய், அப்படி இல்லைடா, நம்ம எதாக இருந்தாலும் வெளியே எடுத்து சொன்னால் தானே. இல்லை ஜிமன், எதுவும் சரி வராது. நான் தான் சொல்கிறேன்ல, இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லைடா. இது எனக்கு 2வது தடவை நடக்குது. அதுவும் டார்கெட் பண்ணி பண்ணுறானுங்க. நான் எவ்வளோ தூரம் தான் பொறுத்து சொல்லு. எனக்கு இப்போ நாளைக்கு காலேஜ் வரதுக்கே பயமாக இருக்குது. நான் பயத்தில் வர அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். என்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்க, வீடு வரைக்கும் வந்தாங்க. நாளைக்கு நான் வீட்டுக்கு வரப்போ எதனா ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமன். டேய், இதுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு சேஃப்டி கிடையாதுடா. இதை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்னா, அம்மா அப்பாட்ட போயிட்டு சொன்னேன்னா
அட்லீஸ்ட் உனக்கு ட்ராவலிங்க்காவது எதனாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல டே. கண்டிப்பாக அவங்க என்ன தாண்டா குறை சொல்லுவாங்க. இது நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி. அவங்க முதல்ல சொல்கிறது, நீ சரியாக இருந்துக்கோ, சுற்றி இருக்கவங்களாம் சரியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னமோ நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வம்பு இழுத்துட்ருக்க மாதிரி. எனக்கு உள்ளே மூடி வைக்க முடியலடா. வெளியே யாருக்கிட்டையாவது சொல்லி அழணும்னு தோணுச்சு. அதனால தான் உனக்கு சொன்னேன். என்னால் அதை தனியாக ஹேண்டில் பண்ண முடியல ஜிமின். ஒரு மாதிரி வலிக்குது. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கால் பண்ணும்போது நீ எடுக்கவே இல்லை. ஆமாண்டா, நான் அவசரத்தில் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கடா முதல்ல வந்த? ஏய், இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, கேட்டுட்டு வீட்லேயே உட்காந்துட்ருக்க சொல்கிறியாடா நீ? எனக்கு பயமாக இருக்கு ஜிமின். சரி வா, நம்ம அம்மாட்ட போய் சொல்லலாம். ஆஹா வேண்டாம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கோயேன். ஆனால் இப்போ நான் போயிட்டு இதை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எதுனாவது பிரச்சனையாயிடும். ரொம்ப நாள் கழித்து பாட்டி வர ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்த மாதிரி ஆகிடும். நாளைக்கு ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வரதான் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மா அப்பா தெளிவாகவே இருக்க மாட்டாங்கடா. இதை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. விடு, நாளைக்கு ஃபேமிலி கூட இருக்கிறதுனால நான் காலேஜுக்கு வரமாட்டேன். நாளைக்கு எப்படியும் ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருப்பேன். நாளைக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளே அவனுங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டே, நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே, 3 நாள் நீ வரமாட்டேன். 3 நாள் நீ சேஃப். ஆனால் திங்கக்கிழமை என்னடா பண்ணுவ? ஜிமின், பார்த்துக்கலாமா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா? என்ன? டெய்லி காலையில் இங்கே வந்து என்னை கூப்பிட்டுட்டு போவியா ப்ளீஸ்? கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளாக ஆகிற வரைக்கும். நான் உன்னை டெய்லி கூட வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நான் கிட்டே இல்லைன்னா என்னடா பண்ணுறது? சரி, கூப்பிட்டு போகும்போது கூட வச்சுக்கோ. வீட்டுக்கு வரும்போது நான் அந்த தெருமுக்குள்ளே திரும்பிடுவேன்டா. நீ அவ்வளோ தூரம் தனியாக வரணும். அப்போ என்ன பண்ணுறது? விடு, எதுவும் ஆகாது, பார்த்துக்கலாம். எதாக இருந்துச்சுன்னா உனக்கு கால் பண்ணுறேன். சரி, பார்த்துப்பியா? பார்த்துக்கிறேன்டா, விடு. சரிடா. அப்புறம் முடிஞ்ச அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட. நான் சொல்ல மாட்டேன். வேணும்னா ஃபேமிலி கேதரிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் சொல்லிக்கிறேன். என்றைக்காவது நானே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறப்ப சொல்லிக்கிறேன். ஓ சரி, பார்த்து இருந்துக்கோ. சரி, நான் கிளம்புறேன். மணி ஆகிடுச்சுடா. இதுக்கப்புறம் எங்கே போகிறேன்? தங்கு ஜிமின். நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் காலேஜ் லீவ் தானே. ப்ளீஸ் வீட்லேயே இருடா. எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுடா. டேய், நான் அம்மா கிட்ட போயிட்டு உடனே வந்துட்டுன்னு சொல்லிட்டு வந்தேன்டா. ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. நான் ஆண்டி கிட்ட பேசுகிறேன்டா. சீரியஸாவா? ப்ளீஸ். சரி, ஃபோன் வர நான் எடுத்துகிட்டு வரலையே. பரவாயில்ல, என் நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் டக்குன்னு கால் பண்ணேன் நம்ம ஜிமினுடைய அம்மாவுக்கு. அவங்களும் அந்த சைடு அப்படியே டக்குன்னு கால் அட்டன் பண்ணி நம்ம டேவை பார்த்தேன். ஹலோ டே. ஆண்டி, நான் ஒரு பெர்மிஷன் கேட்டு கால் பண்ணேன். சொல்லுப்பா, என்னாச்சு? முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. வாய்ஸே சரியில்லையே, அழுத மாதிரி இருக்கு. என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஓகே தான். கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அதான். சரி, என்னாச்சு? என்ன கால் பண்ணியிருக்கேன்? ஜிமின் வேறு அங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஜிமின் இங்கே தான் இருக்கான் ஆண்டி. அவன் ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதான் நான் கால் பண்ணேன். சொல்லுப்பா, என்ன?
இல்லை ஆண்டி, இன்னைக்கு ஜிமினை இங்கேயே தங்க வச்சுக்கட்டுமா ப்ளீஸ்? டைமும் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போவேன். அப்படியே ஜிமனுக்கும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டுமாவது இங்கே ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன் ஆண்டி ப்ளீஸ். ஆனால் அவன் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். என்ன நீ புதுசாக ஜிமின் ஸ்டே பண்ணுறதுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்குற? இல்லை ஆண்டி, எனக்கு கொஞ்சம் கம்பெனிக்கு தான். நாளைக்கு ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வராங்களா, ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். கூட ஆள் யாருமே இல்லை. அம்மா எல்லாருமே ஃபேமிலி கூட இருப்பாங்க. எனக்கு ஒரு பேச்சு துணையே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் ஜிமினை கூட கூப்பிட்டுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் ஆண்டி ப்ளீஸ். சரிடா, கூட வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனை பார்த்து நடந்துக்க சொல்லு. அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமினுடைய அம்மா சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் நம்ம ஜிமின்கிட்ட கால் கொடு அப்படியே பாஸ் பண்ண. இப்போ நம்ம ஜிமின் ஃபோனில், அம்மா டேய் என்னடா அங்கே தங்குறதுக்கு டேவை வச்சு கேட்குறியா நீ? இல்லைம்மா, நிஜமாலே அவன் தான் கேட்டான். அவனுக்கு கம்பெனிக்கு வேணும்னு சொல்லி. ஓ சரி, பையன் வாய்ஸே சரியில்லை, பார்த்து நடந்துக்கோ ஓகேவா? ஆ சரிங்கம்மா. பார்த்து இருடா, சேஃபாக இரு. நான் இங்கே சேஃபாக தான்மா இருக்கேன், நீங்கள் அங்கே சேஃபாக இருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். நான் இங்கே சேஃப் தான், நீ டேவை பார்த்துக்கோ. ஆ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அப்படியே காலை கட் பண்ணிடா. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் அப்படியே உட்கார வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம டேக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, டேய் இங்கே பாரு, நீ எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இவ்வளோ வீக்காக இருக்கேடா. ஏய் நான் வீக்காக இல்லைடா, எனக்கு இந்த விஷயத்த வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் இதை சொல்ல போய் எதனா பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிக்கிறேன். டேய் இது உன்னுடைய சேஃப்டி சம்மந்தப்பட்டது டே, இதை நீ வெளியே சொன்னால் உனக்கு பிரச்சனை வராது. இல்லை ஜிமன், எனக்கு என் ஃபேமிலியை பற்றி நல்லா தெரியும். எனக்கு என்னவோ சரியாக படலைடா, அதனால தான் அமைதியாக இருக்கேன். எனக்கு தோன்றப்போ நான் கண்டிப்பாக அதை யாருக்கிட்டையாவது சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துடுவேன். ஆனால் அந்த நேரம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலடா, ரொம்ப பயந்துட்டேன். சரி சரி சரி, அழாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை அப்படியே காம் பண்ணிகிட்டே இருக்க. கீழேருந்து நம்ம டேவோடைய அம்மா சாப்பிட்றதுக்குன்னு வேண்டி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் டேவுமா 2 பேருமா சேர்ந்து அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே கீழே இறங்கி வர, இப்போ நம்ம டேவோடைய அம்மா தான் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஜிமினை பார்த்து நம்ம டேவோடைய அம்மா, டேய் என்னடா நைட்டு இங்கேயே ஸ்டேவா? ஆமாம் ஆண்டி. பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னேன். இல்லை ஆண்டி, இப்போ தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டேன். டே தான் ஸ்டே பண்ணுன்னு சொல்லி சொன்னான், அதனால தான். ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் நாளைக்கு ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வருவாங்க, ஜாலியாக இருண்ணே. அதெல்லாம் ஓகே தான் ஆண்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா வந்து நம்ம ஜிமினுக்கும் அப்படியே நம்ம டேவை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஜிமினையும் பார்த்துக்க. இப்போ அப்படியே 2 பேருமா சேர்ந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, தூங்குறதுக்குன்னு வேண்டி மேலே போகிறாங்க. பட் நம்ம டேவால் தூங்க முடியல. நம்ம ஜிமினும் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம டேக்கு கம்பெனி கொடுக்குறாரு. பட் அவருக்கு தூக்கம் வந்துடுது, அமைதியாக தூங்கிடுறாரு. நம்ம டே அப்படியே படுத்துட்டு சீலிங்கை பார்த்தா மாதிரியே படுத்துட்ருக்கா. அவருடைய கண்ணீர் அப்படியே சைடில் அப்படியே வழியுது. பாவம் பிள்ளை அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது, குழந்தை அழுதுட்டு இருந்தவர் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் ஃபஸ்ட்டு எழுந்துருச்சு. பக்கத்தில் நம்ம ஜிமினை பார்த்தா நல்லா காலை விரிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமினை அப்படியே தட்டி தட்டி எழுப்பிட்டுருக்கா. நம்ம ஜிமினும் எழுந்திருக்கிறாரு, கண்ணை கசக்கிறாரு. டைமை பார்த்தா மணி 10:30. காலையில் 10:30 வரைக்குமாடா தூங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் எழுந்துச்சி தலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தடவிட்டுருக்கா, சுரிஞ்சிட்ருக்காரு. அப்படியே எழுந்திருச்சு. இப்போ நம்ம டே தான் கொஞ்சம் ஒத்து கவனிக்கிறாரு. பார்த்தா வெளியே ஃபுல்லாக சிரிப்பு சத்தம். என்னென்னு பார்த்தா இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க, நம்ம டேவுடைய ஃபேமிலியிலேருந்து. இப்போ அப்படியே நம்ம டே தான், டேய் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயையோ, உன் குடும்பத்துக்கு வேறு வேலையே இல்லையா? காலங்காத்தால எழுந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க.
இல்லைடா, அவங்க காலைல 9 மணிக்கெலாம் வீட்லேருந்து கிளம்புன்னு சொன்னாங்க. மணி பாரு, மணி 10:30. அவங்க கண்டிப்பாக 10:15 போலயே வந்து சேர்ந்துருப்பாங்கடா. ஓ! சரி. ப்ரஷ்ஷு 2 வச்சுருக்கியா? அதெல்லாம் இருக்குது. ரெஸ்ட் ரூமில் தான் இருக்குது. போய் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே நம்ம ஜிமின் 2 பேருமாவே சேர்ந்து ரூம்குள்ளேயே இருந்துட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு, தலையெல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு, கொஞ்சம் நீட்டாக அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு, மேலே படிக்கட்டுலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. கீழே இருந்து நம்ம டேவோட ரிலேஷன்லாம் நம்ம டேவை பார்த்ததும், "ஏய் டே கண்ணா, வா வா வா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சுறாங்க நம்ம டேவை. நம்ம டே வந்து அப்படியே குடும்பத்திலேயே ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. அப்படியே எல்லாரையுமே வந்து ரொம்பவும் பாசமாக பார்த்துக்கிறாங்க நம்ம டேவை. நம்ம ஜிமினும் வந்து நம்ம டேவை நோட்டீஸ் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் மேலே நின்றுட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தவர், கீழே வந்ததும் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க இப்போது ப்ரெசென்ட்டாக எந்த அளவுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்காங்களோ, அதேமாரி அவங்க கூடயே சந்தோஷமாக அப்படியே ஐக்கியமாயிட, இப்போ அப்படியே நம்ம ஜிமின் வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து பேசி சிரித்து ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஒன் பை ஒன் அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவையும் ஜிமினையும் வந்து அப்படியே கூப்பிட, இப்போ நம்ம டே தான் அப்படியே கிச்சனுக்கு போகிறாரு. அவங்க அம்மா ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. கையில் காசும் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜிமனுமா சேர்ந்துட்டு நேராக வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வந்து இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்த அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம டேவும் ஜிமனும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கலாய்ச்சி பேசிக்கிட்டு அப்படியே நேராக ஜாலியாக கடைக்கு போயிட்டுருக்காங்க. கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கப்போ, அப்படியே நம்ம டேவுடைய சிரிப்பெல்லாம் அப்படியே காணாமல் போகுது. நம்ம ஜிமின் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, "டேய் என்னாச்சு?" இல்லைடா, அது என்ன அவங்க யார்? அதுவும் அதுவும் நிற்கிறாங்களே, அவனுங்க தானா அது? ம். வா வா போய் கேட்கலாம். ஜிமின் வேணாம் ஜிமின், ப்ளீஸ். தேவையில்லாத வம்பு வேண்டாம். அவங்க எதுவும் நம்மக்கிட்ட வம்பு பண்ணல. சரி, அவங்க வம்பு பண்ணல தான். எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கானுங்க? வா போயிட்டு கேட்கணும்டா கண்டிப்பாக. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம டேவும் ஜிமன்மா அப்படியே அந்த இடத்துலயே வா இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. அந்த கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கும்பல் ஒன்று இருக்குது. அந்த கும்பல் வந்து நம்ம டேவை பார்த்துட்றாங்க. அவங்க ஒரு 5 மெம்பர்ஸ் மாதிரி இருப்பாங்க. நம்ம டேவை பார்த்துட்டு அவனுங்க நேராக நம்ம டே பக்கமாக நடந்து வராங்க. நம்ம டே அதை பார்த்துட்டு நம்ம ஜிமின் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ அழாத. டேய் நம்ம இங்கேருந்து போகிறது தாண்டா நல்லது. ரோட்டில் வேறு அவ்வளோவா ஆளுங்க வேறு இல்லை, நம்மளுக்கு இது ஆபத்துடா, ப்ளீஸ்டா போயிடலாம். எங்கடா போக சொல்கிற, எத்தனை நாள் ஓடுவேன் இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜிமன்மா தான் ஒரு மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கான். கையில் வேறு அவங்க வாங்கின பொருள்லாம் இருக்குது. இப்போ அப்படியே அவனுங்க ஒரு மாதிரி கிட்ட வர நம்ம ஜிமனை பிடிச்சி சைடில் தள்ளுறானுங்க. ஒருத்தன் அந்த 5 பேரில் ஒருத்தன் வந்து நம்ம ஜிமினுடைய ஷோல்டர் பிடிச்சி அப்படியே லைட்டாக அப்படியே சைடில் தள்ளுறாங்க, நம்ம டேவை பார்க்குறதுக்குன்னு வேண்டி. நம்ம டே வந்து நகர்ற மாதிரி இல்லை, நம்ம ஜிமின் பின்னாடியே தான் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் கையெடுங்கடா, யாரா நீங்களாம், தேவையில்லாமல் வந்து வம்பு பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் புத்தி இல்லை? ஆ சொல்லுங்கடா, கிளம்புங்க இங்கே தவிர்த்து, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க, நீங்கள் இந்த ஏரியா கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் போல்டாக பேசுகிறாரு. அவருக்கும் பயம் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் போல்டாக பேச, நம்ம டே வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு, டே வேணாண்டா வாடா போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்லிகிட்டே இருக்க. பட் நம்ம ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை, அவர் இப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜிமினை டோட்டலாக அப்படியே கீழே தள்ளி விட்டுற, நம்ம ஜிமின் கையில் இருக்கிற பொருளோட போயிட்டு கீழே விழுந்துட்டுறாரு. இப்போ நம்ம டே போயிட்டு டக்குன்னு நம்ம ஜிமினுக்கு அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்டு, இப்போ அப்படியே நம்ம டே தான், அண்ணா ப்ளீஸ்ண்ணா, தேவையில்லாமல் வம்பு பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன், சும்மா சும்மா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் நேற்று கையெல்லாம் வச்சிங்க, ப்ளீஸ்ண்ணா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த கும்பலில் ஒருத்தனை பார்த்து நம்ம டே கிட்ட வரவனை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அழற மாதிரி பண்ணேன். அவனை வந்து கரெக்டு தான், ரொம்ப வந்து வந்து வம்பு பண்ணிகிட்ருக்கேன், ஒரேடியாக முடிச்சுட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து சொல்ல, இப்போ
நம்ம டேக்கு செம்ம பயமாயிடுது. அதில் வேற ஒருத்தன் வந்து நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலேயே கை வைக்க, இப்போ அப்படியே நம்ம ஜிமன் தான் முடிஞ்ச அளவுக்கு அவரால் ட்ரை பண்ணி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. கையில் இருந்து அப்படியே அந்த கவர் எல்லாமே அப்படி இப்படி ஒரு மாதிரி பயத்தில் அதை வேற இறுக்கி பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தான், டேய் ப்ளீஸ்டா, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது வீடு, தப்பிச்சு போயிட்டோன்னா சந்தோஷம், சீக்கிரம் வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிம்மா சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் வீடு, பக்கத்து தெரு தான். அப்படியே 2 பேருமா சேர்ந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்க, பின்னாடி அவனுங்க துரத்திட்டு வரானுங்க. பட் 2 பேருமே கொஞ்சம் வீட்டுக்கிட்ட போனதும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 2 பேரும் மூச்சு வாங்குற அளவுக்கு அப்படியே வீட்டு வாசல்லே நின்றுட்டுருக்க, கிச்சன்லேருந்து அவங்க அம்மா நம்ம டேவை பார்த்துட்டு, டேய் டேய், ஆ அம்மா வாடா, என்னடா அங்கேயே நின்றுட்டுருக்க, இது இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அந்த வேர்வை எல்லாத்தையும் தொடச்சிட்டு நம்ம சிம்மினை பார்த்து, டேய் சிம்மன் ப்ளீஸ் வாயை திறந்துடாதடா, டேய் சின்னடா பேசிகிட்ருக்க, பகலில் வந்து இப்படி வம்பு பண்ணுறானுங்கடா, இதுக்கு மேலே நீ வாயை மூடிட்டுருக்க போறியா டே, ஜிமன் ப்ளீஸ், எல்லோரும் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்காங்க, இந்த நேரம் போயிட்டு நம்ம எதுவும் கொலைப்படி பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமினோடைய கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க அம்மா கேட்ட மாதிரி அங்கே டைனிங் டேபிள் மேலேயே வச்சுட்டு 2 பேருமா சேர்ந்து மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. படிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேக்கு டியர்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிக்குது, அழ ஆரம்பிக்கிறாரு. ரூம்குள்ளே போனதும் நம்ம ஜிமினை உள்ளே விட்டு கதவை சாத்திர, இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் பகல் டைமில் என் கூட நீ இருக்கும்போதே அவனுங்களை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது, கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாமல் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறானுங்க, நீ என்னடானா அன்றைக்கி நைட் அப்போ உனக்கு வரப்போ எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். என் பயத்தை என்னால் வார்த்தையில் சொல்ல முடியலடா, அவங்க காலில் விழாத குறையா நான் கெஞ்சிட்டு ஓடி வந்தேன், அன்றைக்கி இப்படி தான் தப்பிச்சு ஓடி வந்தேன், அவனுங்க விடலை, நான் என்றைக்கு மாட்டுவேன்னு இருக்கானுங்கடா, என்னால் நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் இப்போ இதை வெளியே சொல்கிறதுக்கான நேரம் கிடையாதுடா, நான் இப்போ இதை போய் சொல்ல போனேன்னா ஃபேமிலியில் எப்பயோ ஒன்று சேர்ற எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாயிடுவாங்க, என்னை பற்றி கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்கடா, அவங்க ஒன்று சேர்ந்ததுக்கு அந்த சந்தோஷமே இருக்காதுடா, புரிஞ்சுக்கோச்சுமே ப்ளீஸ், பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் எதையுமே வெளியே சொல்லாத, ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வெளியே யார்கிட்டையாவது சொல்லியே தீருவேன், தயவு செஞ்சு வாயை திறந்துடாதடா, இப்போதைக்கு எதுவும் வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கிட்ட நம்மகிட்டே கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்ருக்க, இப்போ அப்படியே யாரோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. நம்மகிட்டே நம்ம ஜிமினை பார்த்து அழுதுட்ருக்க, உள்ளே வந்த பர்சன் வந்து நம்மகிட்டே அழுதுட்ருக்கிறத பார்த்துட்றாரு. இப்போ அப்படியே நம்ம டேவை பார்த்து, ஏய் என்ன அழுதுட்ருக்க, என்னாச்சு, நீங்கள், நான் இப்போ தான் வந்தேன், நீ கீழே காணோன்னு மேலே தேடி வந்தேன், நான் அழுதுட்ருக்கேன், என்னாச்சு, ஒன்றும் இல்லையே, சும்மா நானும் அவனும் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், அது தூசி விழுந்துருச்சு, ஜிமன் சும்மா ஊதி தான் விட்டுட்டு இருந்தான், நீங்கள் நீங்கள் என்ன யூனிஃபார்ம்லேயே இருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா, டேய் பேச்சு மாத்தாதா, ஏதோ நடந்திருக்கு, என்னாச்சு ஜிமன், என்னாச்சு அவனுக்கு, ஏன் அழுதுட்ருக்கான், அது வந்து சொல்லாதடா, அது ஒன்றும் இல்லை ஜங்குக், ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு தான் இருந்தான், அவன் சும்மா பேசிகிட்டு இருந்த மாதிரி இல்லையே, அழுதுட்ருக்கான், அது தூசி, என்கிட்டயே போய் சொல்லிகிட்ருக்கீங்களா, ஆ என்னாச்சு சொல்லு, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இப்போ நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ இருக்குது சொல்லுன்னு சொன்னேன், அது அது வந்து, டேய் சொல்லிடுடா, இதை விட்டால் நல்ல டைம் கிடைக்காது, சொல்லு, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், 2 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நானே சொல்கிறேன், சொல்லு என்னாச்சு, அது நான் சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வெளியே எதுவும் சொல்லிடக்கூடாது ப்ளீஸ்,
நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறமேட்டு வெளியே சொல்லுமா வேணாமான்றதை நான் முடிவு பண்ணுறேன். அது வந்து சொல்லுட்டே. அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே வந்து திக்கி திக்கி இருக்காரு. ஆக்சுவலி அந்த ரூம்குள்ளே வந்தது வந்து நம்ம ஜங்குக். நம்ம ஜங்குக்கை பற்றி சொல்ல போனோம்னா, அவர் வந்து அந்த இடத்துக்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. நம்ம ஜங்குக் தான் பாதி சிட்டியோடைய பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவுடைய கசின், அதாவது மொறை பையன். நம்ம டேக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு குடும்பத்தில் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் நல்ல ஒரு க்ளோஸ் அண்ட் டச்சாக தான் இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அவருக்கு ஒரு ஏஜ் ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும். நம்ம டேக் வந்து ஒரு 22 அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த நேரம் வந்து நம்ம ஜங்குக் டியூட்டியில் தான் இருப்பார். பட் ஃபேமிலி கேதரிங் அப்படின்றதுனால கொஞ்சம் வேலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அப்படியே ஃபேமிலி கேதரிங்குள்ளே கொஞ்சம் இன்வால்வ் ஆவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய வீட்டுக்கு வந்திருப்பார். கீழே வந்ததுமே நம்ம டேவை தான் கேட்டிருப்பாங்க. நம்ம டேவுடைய அம்மா தான் வந்து இப்போ தான் கடைக்கு போயிட்டு மேலே போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி விட்டுருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து கீழே டே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் மேலே தேடி வந்துட்டுருப்பாரு. வந்த வேகத்துக்கு இப்படி நம்ம டே அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க நம்ம டே வந்து ஒரு மாதிரி திக்கி திக்கியே தான் உட்காந்துட்ருக்காரு. எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிமினை பார்த்து, ஜிமின் கொஞ்ச நேரம் வெளியே இரு. இல்லை அது வந்து கொஞ்ச நேரம் வெளியே இருன்னு சொன்னேன். சரி நான் வெளியே போகிறேன். டே பார்த்து இருடா, நான் வெளியே இருக்கேன். 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுங்க. வெளியே எதுனாரு கேள்வி கேட்பாங்க. 2 பேரும் ஒன்றா உள்ள இருந்தீங்கன்னா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு பொறுமையாக அந்த டோரை வந்து சாத்திட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, நம்ம டே வந்து அந்த ரூமில் இருக்கிற ஒரு கட்டில் மேலே அப்படி பெட்டு மேலே வந்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கை போட்டு, என்னாச்சு சொல்லு. இல்லை ஜங்குக் வேண்டாம். டேய் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் உங்ககிட்ட சொல்லுவேன். உங்ககிட்ட சொல்கிறத விட வேறு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு அவசியமாக இல்லை. ஆனால் நீ வெளியே எதுனாவது சொல்லிட்டேன்னா, வெளியே சொல்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? நான் தப்பு பண்ணல ஜங்குக். சரி அப்போ என்னாச்சு சொல்ல. நீ தப்பு பண்ணல. அப்போ என்னாச்சு சொல்ல. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட, அது வந்து ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டுருந்தேன். இது ஒரு 1 வீக் முன்னாடி இருக்கும். வீட்டுக்கு வரும்போது ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வரதுக்கு 6 ஆகிடுச்சு. ஜிமன் போன வீட்டு தெருவிலே வந்து திரும்பிடுவோம். நான் அங்கேருந்து வீடு வரைக்கும் தனியாக தான் நடந்து வருவேன். சரி அப்படி வரும்போது ஒரு 5 பேர் அவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? என்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக பேசி தப்பாக கூப்பிட்டாங்களா? அவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க என்ன தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியும். நான் எங்கே போனாலும் அந்த இடத்துல அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தராவது இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நேற்றுக்கும் அப்படி தான். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ் வரலன்னு சொல்லி லேட் ஆகிடுச்சு. ஜிமின் அங்கேருந்து தனியாக போயிட்டான். அங்கேருந்து நான் வரப்போ இவங்க 5 பேரும் சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு மாதிரி தப்பாக பேசிக்கிட்ட வந்து ஷோல்டர் மேலெலாம் கை வச்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஜங்கு.
சரி, மேலே சொல்ல. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தோம். அப்புறம் இப்போ அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்கன்ட்டு கடைக்கு போயிட்டு வர வழியில் ஜிமினோட இருக்கிறப்பயே சுற்றி வளைச்சிட்டானுங்க. பட்ட பகலில் மேலே கை வைக்க வரானுங்க. இப்பயும் தப்பிச்சு தான் ஓடி வந்தேன். அவங்க அவங்ககிட்ட தப்பான இன்டென்ஷனில் இருக்காங்கன்னு தெரியுதுல, ஏன் சொல்லலை வெளியே? நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இந்த மாதிரி எல்லாருமா ஒன்று சேர்ந்து 5 months கிட்ட ஆக போகுது. இப்படி எல்லாருமே ஒன்று கூட இருந்து சந்தோஷமாக இருக்கிற நேரம் நான் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன். யாருக்குமே அந்த நேரம் சந்தோஷமாக இருக்க தோணாது. என்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். சரி, என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருப்பேன். ஆனால் நீ வெளியே எதனாவது சொல்லிட்டுனா, டேய் நான் உன்னை கட்டிக்க போகிற வேண்டாம். என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? பயமாக இருந்துச்சு. சரி, அவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னு தெரியுமா? காட்டினா அடையாளம் காட்ட முடியுமா? சரி, நீ சொன்னன்றதுனால இப்போ அமைதியாக இருக்கேன். நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை, இது கொஞ்சம் தூரம் விட்டுற, எல்லாம் நார்மலாக ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். நீ பொறுமையாக பார்த்துக்கோ, என்னால் அப்படி இருக்க முடியாது. புரியுதா? எதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. இங்கே பாருட்டே, ஊருக்கே சேஃப்டி கொடுக்குறேன்னா உனக்கு கொடுக்க முடியலன்னா அது எனக்கு அசிங்கம். புரியுதா? எனக்கு செம்ம கோவம் வருது. பட் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அவன் என் கையில் கிடச்சானா அவனை நிற்க வச்சு அறுத்து தூக்கி போடுவேன். பரவாயில்ல, நீ சொன்னன்றதுனால நான் பயமுடிட்டுருக்கேன். பார்த்துக்கலாம். சங்கு, எதுவும் பேசாத. என்கிட்ட சொல்கிறல, நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? சாட்டர்டே காலேஜ் உண்டா? இல்லை. மண்டே போகல? ஆமாம். ஈவினிங் எப்பவும் போல் தனியாக தான் வருவியா? ஆ சரி சரி, நான் பார்த்துக்குறேன். பயப்படாத, அழாத, நான் இருக்கேன். புரியுதா? சரி, எங்கேயாவது வெளியே போகிறோன்னா என்னை கூப்பிட்டு நான் வரேன். இப்போ இல்லை, எப்போவுமே. சரி சரி, அழாத. வா, எல்லோரும் கீழே இருக்காங்களா? கீழே போகலாம். இப்போ நான் மூஞ்சி கழுவிட்டு வரேன். சரி, போய் கழுவிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் போயிட்டு மூஞ்சி கழுவுறதுக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக நம்ம ஜங்குக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் வந்து வெளியவே நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வெளியே வந்ததும் அவர் அப்படியே கீழே ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போக இப்போ நம்ம ஜிமின் உள்ள ரூம்குள்ளே போக நம்ம டே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமின் டக்குன்னு ஓடி போயிட்டு, டேய் என்னாச்சுடா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவன் கேட்டான்டா. சொல்லிட்டேன், என்னால் அவன்கிட்ட மறைக்க முடியல. ஓ, என்ன சொன்னார்? அவன்கிட்ட நான் சொன்னேன், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால விட்டுட்டான். ஆனால் கண்டிப்பாக நான் எதனா செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இங்கே நம்ம ஜிமின்கிட்ட பேசிகிட்டே இருக்க அந்த சைடில் நம்ம ஜங்குக்கை பார்த்தா டக்குன்னு அவருடைய ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து, அதாவது அவர் கீழே வந்து வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தெருவாக எதனாவது தெரு பொறுக்கிங்க இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற அந்த சரௌண்டிங்லேயே வந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் நம்ம கிட்ட வம்பு பண்ணவனுங்க வண்டியில் உட்காந்துட்ருக்கானுங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அவர் யூனிஃபார்மில் இருக்கார். ஸோ அந்த யூனிஃபார்மை பார்த்ததும்
வந்து அவனுங்க டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட, நம்ம ஜங்குக்கு வந்து பைக் நம்பரை பார்த்துட்டு ஃபோன் காலில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுறாரு, இது மாதிரி இந்த பைக் நம்பரை பாருங்கள், யாருன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடில் ஃபோனில் சொல்லிவிட்டு அவங்களும் நோட் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம், பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் நம்பர் மட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டு நார்மலாக உள்ளே வந்துடுறாரு. ஈவன் அவருக்கு கரெக்டாக தெரியக்கூட இல்லை, நம்ம டேக்கிட்ட வம்பு பண்ணணுங்க அவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியக்கூட தெரியாது நம்ம ஜங்குக்கு. பட் அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுன்னு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடா. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த இடத்துல அரை மனசாக தான் இருக்கார். நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்கில் இருக்கிறத நம்ம கவனிக்கிறாரு. அவர் இப்போ ஃபீல் பண்ணுறாரு எதுக்காக ஜங்கு கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் மேலே வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு வந்தார், நம்ம டேக்கிட்ட பேசணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டேக் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னதும் அவருக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. அவருக்கு அதிகமாக கோவம் தான் இருக்குது அவர் மனசு ஃபுல்லாக. அதை எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண முடியல நம்ம டேவால். வெளியே சொல்லக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம டே பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு, ஜங்குக்கா என்னாச்சும் ஒரு மாதிரி இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீ அங்கே போ. இப்படி தனியாக இருக்காத, வா எல்லோரும் ஒன்றா தானே இருக்காங்க, ஒன்றா உட்காந்துக்கலாம். நான் வரேம்மா, நீ போ. ஆனால் ஜங்கு, நீ என் விஷயத்தை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கேன். நான் இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு ஒதுக்கி வச்சேன். டே இங்கே பாரு, அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு இதை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இது ஒன்றும் பலகாரம் இல்லை, புரியுதா? இந்த விஷயத்தை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எப்போயோ கிளியர் பண்ணி கொடுத்துருப்பேன். இத்தனை நேரம் நீ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்க, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லை ஜங்குக்கு, அம்மா என்ன தான் குறை சொல்லுவாங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை. அழாத, சொல்லு. அம்மா எதுனால குறை சொல்லுவாங்க என்ன, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை. அவங்க என்கிட்ட வம்பு பண்ணவனை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, என்ன சரியாக இருக்க சொல்லுவாங்க, என்னமோ நான் தப்பு பண்ணுற மாதிரி. அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். சரி அம்மாவை விட்டு தள்ளி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல டே. சாரி, நீ இதுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுப்பலாம் எனக்கு தெரியாது. பின்ன என்ன வெண்ணைக்கிட நான் இருக்கேன். சாரி ஜங்கு. சரி இந்த ஃபோட்டோ பாரு, இதில் யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணணுங்க இருக்கானுங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய மொபைல் எடுத்து காட்ட பார்த்தா அவருடைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது லைனாக, ப்ளஸ் அவங்க டீட்டெயில்ஸோட. அதாவது அவருடைய அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இவர் வண்டி நம்பர் கொடுத்தார் இல்லையா, அதை வச்சு அவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இவனுங்க தான் அந்த வண்டியை வாங்கினவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நம்பரை வச்சு அந்த ஆட்களுடைய ஃபேஸ்லாம் வந்து அப்படியே அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. அதுவும் நம்ம ஜங்குக்குடைய வாட்ஸ்அப் அனுப்பிட நம்மகிட்டே வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. ஒரு சிலது வந்து அவனுங்க கிடையாது, வேறு யாரோ. பட் நம்ம ஜங்குக்கு வந்து வண்டி நம்பர் சொன்னது அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் வர ஆரம்பிக்க நம்ம டேக்கு வந்து வைட் ஐஸாக போகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்னாச்சு அவனுங்களா? இவன் இவன் அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அந்த கேங்கில் இருப்பாங்க, ஆனால் இன்னும் 2 பேர் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட வந்து நம்ம டே சொல்ல மாட்டினானுங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்கு திரும்பியும் அந்த மெசேஜ்க்கு, அதாவது அவங்க ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, இவங்களெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு அப்படியே அவர் கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி இவனுங்க எங்கேயாவது இருந்தானுங்கன்னா டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேவும் ஜங்குக்கும் இங்கே ஃபேமிலியோட கொஞ்சம் காமாகவே இருக்காங்க. நம்ம டேக்கான ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஜங்கு கிட்டத்தட்ட அவங்கள பிடிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கிட்ட நெருங்கிட்டார். நம்ம டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம சங்கு கூடயே உட்காந்துட்ருக்காரு. நம்ம சங்குக்கும் அமைதியாக நம்ம டேவை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. அப்படியே நைட் ஆகுது. எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போக, இப்போ நம்ம டேவையும் ஜிமினையும் தான் காட்டுறாங்க. மொட்டை மாடியில் நின்றுட்டு நம்ம சங்குக்கு வந்து செஞ்ச வேலைகளை வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படியே மொட்டை மாடிக்கு நம்ம சங்குக்கு வராரு. நம்ம சங்குக்கு வந்ததுமே நம்ம ஜிமின் தான், டேய் நீ கொஞ்சம் அவர்கிட்ட ஃப்ரீயாக பேசு, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கீழே போகிறாரு. பட் போகிறதுக்கு முன்னாடி திரும்பியும் நம்ம டே கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசாத, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிடுறாரு. இப்போ நம்ம சங்குக்கை பார்த்ததும், குட் நைட் சங்கு, அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கீழே போக, இப்போ அப்படியே நம்ம சங்குக் தான் நேராக அப்படியே நம்ம டே கிட்ட வந்து அவர் அப்படியே பேக் ஹேக் பண்ண, நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி காமாக நம்ம சங்குக்கை பார்க்குறாரு. நம்ம சங்குக்கு நம்ம டேவோட சீக்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு, என்னம்மா அதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன், அதை பற்றிலாம் யோசிக்கல. அப்படியா? ஐம் சாரி. எதுக்கு சாரிலாம் கேட்டுட்ருக்க நீ? எல்லாரையும் பார்த்துக்கிறேன், என்னால் உன்னை பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக எந்நேரம் அவனுங்கள தீர்த்து கட்டியிருப்ப, எனக்கு தெரியும். ஆனால் பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்துட்டேன். கவலைப்படாத, அவனுங்கள பிடிச்சாச்சு. நிஜமாவா? சீரியஸாக 3 பேரையும் பிடிச்சிட்டியா? ஆமாம், ஆனால் 2 பேர் பேரண்ட்ஸ், அவனுங்க தானாக மாட்டிப்பானுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கட்டு, நீ கஷ்டப்பட்டுருப்பல. எல்லாம் சங்கு விடு, நீ அதை பற்றி யோசிக்காத. இல்லட்டே, ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு ஒரு பையன் வந்தான், அழுதுகிட்டே இருந்தான். யாரும் அவனை கண்டுக்கல, என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, நான் வந்ததும் அவனை பர்சனலாக கூப்பிடுறதுக்கு என்னுடைய கேபினில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேச வச்சேன். அவன் 1 by 1 அவனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி நான் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இப்போ அந்த பையன் இல்லை. நான் என்னுடைய வேலையை சரியாக அன்றைக்கி செய்யலை. நான் அதே மாதிரி உனக்கு ஆகிடும்போது பயமாக இருக்கு. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன சொன்ன அவங்கிட்ட? இல்லட்டே, அன்றைக்கி அந்த பையன் கிளப்புக்கு போயிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான். கிளப்பில் ஒரு சில பேர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க மேலே கேஸ் போடுங்கன்னு சொல்லி வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம். ஆனால் நானும் மற்றவங்கள மாதிரி கேஸ் எடுத்துக்காமல், கிளப்னால் அப்படி தான் இருக்கும், அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்றது உங்களுக்கே புத்தி வரலன்றப்போ அந்த மாதிரி பிளேஸ்லலாம் அப்படி தான் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அந்த பையனை திட்டி அனுப்பிட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட்டே அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட அந்த பரதேசிங்க எல்லாம் வந்து, சரி விடுச்சாங்க, அதை பற்றி பேசாத. அந்த நேரம் நீ என்ன நினப்பில் இருந்தியோ விட. இல்லட்டே, அன்றைக்கி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் என்னுடைய வேலையை சரியாக செய்யலை. அன்றைக்கி அவனுடைய கேஸை நான் வாங்கியிருக்கணும், என்ன ஆச்சுன்னு கிளப்பில் போய் விசாரிச்சிருக்கணும், யார் என்னன்னு அவனுக்கு நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு கையை காட்டி சொல்லியிருக்கணும். நான் அதை பண்ணியிருந்தேன், நான் எந்நேரம் அவன் உயிரோடு இருந்திருப்பான், அவன் லைஃப்பை சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான். அவன் மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, மேபி அவன் இன்னசென்ட்டாக கூட இருந்திருக்கலாம். என்னால் ஒரு இன்னசென்ட் அவன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தப்பு
தப்பு பண்ணிட்டேன்டே அன்னைக்கு. அது தப்பை திரும்பியும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அன்னைக்கு நான் விட்டதை இன்னைக்கு உன்கிட்ட வந்து நிற்கிது. நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன். ஏய், அழுறியா நீ? ஜங்குக்கு இங்கே பாரு. இப்போ நான் சேஃபாக தான் இருக்கேன். நீ கூட தானே இருக்க. நான் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அதுலேயும் அந்த 5 பேரில் 3 பேர் நீ பிடிச்சிட்டுன்னு சொல்லும் போது இன்னமும் ரிலீஃபாக இருக்குது. சீரியஸாக இப்போ நான் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விடு. இருந்தாலும் அதெல்லாம் உனக்கு என்றைக்காவது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்லட்டே. எனக்கு தெரியும் இந்த ட்ராமான்றது எப்படின்றது எனக்கு தெரியும். அது ஒரு பர்சனை எந்த அளவுக்கு யோசிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு ஆம்பளையை பார்க்குறப்போ, ஏன் நானே உன்னை டச் பண்ணுறப்போ அவனுக்கு டச் பண்ணது உனக்கு ஞாபகம் வராதா சொல்லு? சங்கு, நீ ரொம்ப யோசிச்சிட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நீயும் அவனும் எனக்கு ஒன்றா? நீ என்னை என்ன பண்ணாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் அவனுங்களாம் சாக்கடை. நான் அவனுக்கிட்ட கூட போக மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. அப்படின்றப்போ அவன் கூட எப்படி நான் உன்னை கம்பேர் பண்ணுவேன் சொல்ல? இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உன்கிட்ட வரப்போ அந்த ட்ராமாலாம் உனக்கு வந்துட்டு போகாதா? ஒரு நிமிஷம் ஞாபகம் வராதா? வராது சங்கு. நீ வேற, அது வேற. அது அது ஒரு டார்க்கான பாஸ்ட். விட்டுதல்ல. அது எதுக்கு நம்ம ப்ரெசென்ட்டில் கொண்டு வரணும் சொல்ல? தப்பு பண்ணிட்டேன்ட்டு மன்னிச்சிரு ப்ளீஸ். இதில் என் தப்பு நிறையவே இருக்குது. என்ன தப்பு பண்ணிட்ட? நான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நீ கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். போயிட்டு அவங்கள முன்னாடியே பிடிச்சிருப்ப. இல்லட்டே, அந்த பையன் வந்து நான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கணும். இன்றைக்கி இப்போ உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணிகிட்ருக்க அந்த பரதேசிங்க தான் அவனையும் அப்படி பண்ணது. அவங்க மேலே கேஸ் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தான் அதை பற்றிலாம் தெரியுது. அவனுங்க வெளியே தெரியாமல் எல்லாத்தையும் நடத்திட்டுருக்கானுங்க. அந்த பையன் அன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவனுங்களை பற்றி தான். நான் இதை முன்னாடியே செஞ்சுருந்தேன்னா அவங்ககிட்ட அவனுங்க இந்நேரம் வந்திருக்க மாட்டானுங்க. நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், மன்னிச்சிருட்டேன். சங்குக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட. அதான் இப்போ பிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம சங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம சங்குக்கும் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே எல்லாருமே காம் ஆகுறாங்க. நம்ம சங்குக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ரிலீஃபாக தூங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிமின் கூட தான் இருக்கார். நம்ம ஜங்குக்கு தனி ரூமில் இருக்கார். இப்போ அப்படியே நிம்மதியாக தூங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸ் போகுது. மண்டே ஆகுது. நம்ம காலேஜ்க்கு வழக்கமாக போக வேண்டியது. நேராக காலேஜ்க்கு கிளம்பி நம்ம ஜிமினோடையே போகிறாரு. காலேஜெல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு. அவருக்கு ஈவினிங்கை நினச்சாதான் ரொம்பவும் பயமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து சண்டே ஈவினிங்கே கிளம்பி போயிட்டுருப்பார் நம்ம கிட்ட சொல்லிவிட்டு. இப்போ அப்படியே நம்ம தான் நேராக காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஜிமினோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கப்போ நம்ம ஜிமின் கரெக்டாக அவருடைய வீட்டுடைய டேர்னிங் வந்ததும் அவர் பாட்டுன்னு டேர்ன் பண்ணி போகிறாரு. பட் போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சேஃப் ஆயிரு, ஃபோனை கையிலேயே வச்சுக்கோ, எதுனா ஒரு ப்ராப்ளம்னா எனக்கோ இல்லை ஜங்குக்கோ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம டேவும் அப்படியே அந்த சைட் பொறுமையாக நடந்து போகிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த இடத்துல ரோட்டில் அவ்வளோவா ஆட்களே இல்லை. அது வேறு ஈவினிங் டைம். எல்லோரும் வேலை முடிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அந்த ரோடே ரொம்பவும் காலியாக இருக்குது. நம்ம அப்படியே ஒரு ஓரமாக அந்த ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்க அந்த சைலன்ஸ் அவருக்கு பிடிக்கவே இல்லை.
டக்குன்னு அவருடைய மொபைலில் சாங் ஆன் பண்ணிவிட்டு ஹெட்செட்டை போட்டு அப்படியே நேராக அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. டக்குன்னு அவருக்கு முன்னாடி 2 பேர் வந்து நிற்கிறானுங்க. யாருன்னு பார்த்தா அந்த 5 பேரில் 2 பேர் நம்ம டீம் முன்னாடி வந்து நின்றுட்டு, டேய் நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த? எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உன்னால் இப்போ ஜெயிலில் இருக்கானுங்க. மரியாதையாக அவனை வெளியே எடுக்கலைன்னு பை, அவ்வளோதான். நீ அவ்வளோதான், இங்கே பிரித்து மழிச்சிட்டு போயிட்டே இருப்போம். கிளம்ப, ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்போயே அவனுங்கள வெளியே எடுக்கிறேன். இல்லைன்னு வை. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட முன்னாடியே வார்ன் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த இந்த விஷயத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எந்த விதமான கேஸும் அவங்க மேலே ஃபைல் பண்ணவும் இல்லை. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வேறு யாரோ கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு வழியை விடுங்க, நான் போகணும். ஓ அப்படியா? ஆனால் கடந்த 1 மாதமாக ஒன்று தானே நாங்கள் டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு யாரையுமே டார்கெட் பண்ணலையே. போன வாட்டி அவனை பண்ணோம், அவன் எவிடன்ஸே இல்லாத அளவுக்கு போயிட்டான். அடுத்து ஒன்று அதே கிளப்பில் தான் உன்னையும் பார்த்தேன். ஆனால் என்ன, கொஞ்சம் விட்டு வச்சு செய்யலான்னு போனால் இவ்வளோ தூரம் லீட் அடிக்கும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி, முடிச்சு விட்ருவோம். அவனுங்கிட்ட நான் பேசிக்கிறேன். நம்ம இன்றைக்கி தனியாக இவனை சாப்பிட்டு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் நம்மகிட்டே கிட்ட நெருங்கி வரானுங்க. நம்மகிட்டே ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து வைக்க, இப்போ அப்படியே அவனுங்க கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. முன்னாடி நடந்து வர மாட்டுறானுங்க. நம்ம டேக்கு பின்னாடி யாரையோ பார்த்து நல்லா பயந்துட்டுருக்கானுங்க. யாருன்னு பார்த்தா ஜீப்பில் இருந்து நம்ம யூனிஃபார்மோட கீழே இறங்க, நம்ம டே வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா ஜங்குக் நிற்கிறாரு. அவருக்கு வைட் ஐஸு. இவன் எப்பட்றா இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டேவே பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு நம்ம டேவை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே பின்னாடி நான் வந்துட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்ட நடந்து போக அவனுங்க அப்படியே குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த காலி ரோட்டில் கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு ஒரு சந்தில் திரும்புகிறானுங்க. பார்த்தா முட்டு சந்து. வசமாக மாட்டிக்கிறானுங்க நம்ம ஜங்குக்கிட்ட. அங்கேருந்து ஒரு இடம் ஓட முடியல. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு அவனுங்களை விட்டு வச்சா தப்பிச்சு ஓடுருவானுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கவர்மெண்ட் ஆர்டரோடு இருக்கிற அந்த ஒரு கன் எடுத்து அவனுங்களுடைய முட்டிலேயே சுட்டு 2 பேரையும் பிடிக்கிறாரு. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி கீழே நில குழஞ்சு கிடக்க அந்த கன்னுடைய சவுண்டு கேட்டு நம்ம ஜங்குக்கு ஓடி வந்த பக்கமே ஓடி வராரு. என்னென்னு பார்த்தா 2 பேரும் கீழே அப்படியே ஒரு மாதிரி ப்ளீட் ஆகிட்டு படுத்து கிடக்குறானுங்க. நம்ம ஜங்குக்கு பின்னாடி போயிட்டு, ஜங்குக்கு என்ன பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸுன்னு நான் போட்டுருவேன், அவனை செத்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரையுமே அழகாக அப்படியே ஜீப்பில் தூக்கி போட்டு நம்ம டேவையும் அப்படியே அதில் நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கிட்ட, இதை பார் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன். இனிமேட்டு உங்ககிட்ட யாராவது தப்பாக பிஹேவ் பண்ணால் அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் வரணும், புரியுதா? ஆனால் ஜங்குக் இரு டே, இன்னொரு விஷயம். என்ன? நீ இப்படி அமைதியாக போக போக ஒன்று தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வானுங்க. எதிர்த்து நில்லு. கையில் எதுனாவது ஒரு பொருள் ஷார்ப்பாக வச்சுக்கோ. கிட்ட வரான்னு தெரிஞ்ச எடுத்து சச்சக்குன்னு குத்து. அவன் டச் பண்ணானா அடுத்த செகண்ட் உன் கையில் அவனுடைய ரத்தத்தை நீ பார்க்கணும், புரியுதா? அது வந்து தைரியமாக இருட்டு, நான் இருக்கேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக என்ன வேணால் பண்ண. இது உனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லா கேர்ள்ஸ்க்கும் எல்லா பாய்ஸ்க்கும் சொல்கிறது. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுங்க, புரியுதா? புரியுது சங்கு. இதுக்கப்புறமேட்டு பயந்துட்டுருக்காத. என்கிட்ட சொல்லிட்டா நான் உங்களை பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறமேட்டு எதனாவது வம்பு பண்ணானுங்களா, இவனுங்களாக இருந்தாலும் சரி வேறு எவனாக இருந்தாலும் சரி, முதல்ல என்கிட்ட வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன். அப்படி இல்லையா அதே மாதிரி
உங்ககிட்ட எவனாவது வம்பு பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஆனால் அழுதுகிட்டு இல்லை. சங்கு, என்கிட்ட ஒருத்தன் வம்பு பண்ணா என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவனை குத்திட்டேன். அவனுக்கு ரத்தம் வருது, ப்ளீட் ஆகிட்டு கீழே இருக்கான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் சேஃப் டிஃபென்ஸ்க்காக நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன். புரியுதா? புரியுது. உன் சேஃப் டிஃபென்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணு, ஆனால் விட்டு கொடுத்துடாத. புரியுதாட்டே? புரியுது. இது உனக்குன்னு இல்லை, அவன் கூட இருக்கவங்க கூட சேர்த்து தான். ஜிமினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்கிறேன். புரியுதா? சரி, நான் இப்போ அங்கே வந்தேன்னா ஆண்டி என்ன உள்ளே கூப்பிடுவாங்க. நீ இங்கேருந்து இறங்கிப்போ. நான் அவனை அப்புறமேட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஓகே? சங்கு, என்ன ஒரு நிமிஷம் இப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் அந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு நம்ம ஜங்குக்கு கீழே கூப்பிட்டா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் வந்து வண்டியிலேருந்து இறங்கி நம்ம டேக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. நம்ம டே டக்குன்னு அப்படியே எகிரி நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருடைய சீக்ஸில், அவருடைய நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு, நீ இல்லைன்னா நான் அடுத்து என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேட்டு தைரியமாக இருப்பேன். எது நடந்தாலும் உனக்கு முதல்ல கால் பண்ணி சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ். இது என் கடமைன்றதை தாண்டி நீ எனக்கு எல்லாமே உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். புரியுதா? இப்போ போ. பாய் பாய். லவ் யூ டே. லவ் யூ டே சங்கு. சேஃப் ஆயிரு, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு தான் அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம டேவும் நேராக ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா அவருடைய வீடு வரும். அந்த மாதிரி தூரத்தில் நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சங்குக்கு தான் காட்டுறாங்க ஸ்டேஷனில் அவனுங்க எல்லோரையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்காரு. ப்ளஸ் அவங்கள கொண்டு போயிட்டு கோர்ட்டில் நிற்க வச்சு அவங்களுக்கு என்ன தண்டனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்டனைகளை வாங்கி கொடுத்துட்றாரு. அதாவது அந்த ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஏன்னா அவனுங்க ஒருத்தனை கொண்டிருக்கானுங்க, ப்ளஸ் நம்ம டேக்கிட்ட தப்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதனால் அவங்க சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்க நம்ம ஜங்குக் அவருடைய வேலையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த கோர்ட்டை விட்டு வெளியே வராரு. பட் உள்ள ஒரு உறுத்தல் இருக்குது. நம்ம டேக்கிட்ட போயிட்டு அவனுங்க வாலாட்டுற வரைக்கும் விட்டு வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்க நம்ம ஜங்குக் தான் திரும்பி அவருடைய டியூட்டிஸை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நம்ம டேவை போயிட்டு மீட் பண்ணி அவர்கிட்ட நார்மலாக பேசி எடுத்துகிட்ருக்கா. அப்படியே நாட்கள் போகுது. 2 பேரும் அவருடைய லவ்விங் டேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஓகே, நான் இந்த ஸ்டோரியை எங்கேயும் முடிக்கிறேன். இருங்க, போயிடாதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போது சுற்றி இருக்கிற நிலமையே வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்கிறது ஜங்குக் டே கிட்ட சொன்னது தான். உங்கள் சேஃப் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் கேஸ் வந்து உங்கள் மேலே விழுந்துடாது. புரியுதா? பயந்துட்டுருக்காதீங்கடா. எனக்கு இந்த விஷயம் நிறையவே நடந்திருக்கு. நான் என் லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் நான் இப்படி எதிர்த்து நின்னது கிடையாது. பட் இப்போ கொஞ்சம் எனக்கு தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சமாவது ஒரு அவேர்னஸோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிறைய பிள்ளைங்க சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க இதெல்லாம் மொத்தமாக மூடி மறைச்சிக்கிறாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறமேட்டு அது ஒரு ட்ராமாவாக மாறி அவங்க எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் இந்த சின்ன வயசில் நடந்தது, இப்போ நடந்தது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வந்து அவங்களுடைய கரண்ட் பீரியடை வந்து அவங்களால அனுபவிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதுக்காகவே சொல்கிறேன், உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் அந்த நேரமே ஆக்ஷன் எடுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ துணிஞ்சு பேசுங்க. புரியுதா? நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கேன். ஈவன் இன்றைக்கி கூட நான் பஸ்ஸில் வரும்போது ஒரு சிஸ்டர்கிட்ட ஒரு நாதாரி தப்பாக நடந்துக்க பார்த்தேன்.
நான் அவங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் அவங்கள தள்ளி நிற்க வச்சு எப்படியும் அவங்கள நான் சேஃப் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பஸ்ஸில் போயிட்டு வரும்போது சேஃபாக இருங்க. பப்ளிக்கில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரம் எங்கேயும் போயிட்டு உட்காராதீங்க. கால் கடக்க நின்றாலும் பரவாயில்ல, பக்கத்தில் எதனாவது ஒரு குடிகாரன் நின்றுட்டு இருந்தாலோ உட்காந்துட்டு இருந்தாலோ போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காராதீங்க. பார்க்குறதுக்கு அப்படியே அப்பாவியாக இருப்பானுங்க. அதுவும் இந்த மாரி வேலை பார்க்குறது எல்லாம் அபவ் 40 தான் எல்லாம். அவனுங்க என்ன நினப்பில் திரியிறானுங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தாலும் இப்படி தான் கேவலமாக வந்து நடந்துப்பாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நீங்கள் சேஃபாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. உங்கள் கூட பிறந்தவங்க அக்கா, தம்பி யாராவது இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக அந்த விஷயமா போயிட்டு நீங்கள் ரிலேட்டடாக போயிட்டு பேச வேண்டாம். பட் அப்பப்போ போயிட்டு அவங்கக்கிட்ட உனக்கு நான் இருக்கேன், எதாக இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி எதனாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்க, இதுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ணுறாங்க. உங்கள் கசின்ஸ்குள்ளேயே உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்லேயே வந்து நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுங்க. புரியுதா? ஸோ அவங்க எதாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அது மூலமாக எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம வாழ்கிறது என்னமோ நமக்குன்னு வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்கடா. நான் என் சைட்லேருந்து எப்படி சொல்கிறது, இதை வந்து எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம டேக்குக்கு வழியாக நான் கொண்டு வந்தேன். நம்ம டே எப்படி அவரை பற்றி யோசிச்சுக்கிட்டு, அவருடைய ஃபேமிலியை பற்றி யோசிச்சுக்கிட்டு சொல்லாமல் மூடி வச்சுருந்தாரோ, அப்போ அவருக்கு ப்ரெஷர் தான் அதிகமாச்சு. நம்ம ஜங்குக் கிட்ட ஒன்ஸ் சொன்னதுக்கப்புறமேட்டு அவருக்கு எல்லாமே காம் ஆச்சுல்ல. நம்ம ஜங்குக் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாருல. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில், உங்களுடைய ஃபேமிலி சரௌண்டிங்கில் யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு எது நடந்தாலும் ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். புரியுதா? நான் சொல்கிறத சொல்லிட்டேன். சேஃபாக இருங்க. கேட்குறதும் கேட்காததும் உங்கள் விருப்பம்னு நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இது உங்கள் லைஃப். நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியுதா? பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு சேஃபாக இருங்கடா. மிருகத்துக்கு கூட இப்போல்லாம் மனசு இருக்குது. ஆனால் இந்த மனுஷங்களுக்கெல்லாம் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. சேஃபாக இருங்க. ஓகே ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாய் எவ்ரி ஒன். வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. ஐ எம் சாரி. ஐ லவ் யூ ஆல்.